அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல ஒரு செய்திய படித்தேன். மிகவும் வேதனையா இருந்தது. இந்த செய்தி என்னன்னா, சீன நாட்டு இளைஞர் ஒருவர் டாய்லெட்ல அமர்ந்தவாறு 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மொபைல் போன வச்சுக்கிட்டு விளையாண்டுருக்காரு. அப்பொழுது ரெக்டின் என்று அழைக்கப்படக்கூடிய அவரது மல நாளம் முழுவதும் வெளியில வந்துருச்சாம். அதை உணர்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அவரை மீட்டு கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பிழைத்துக் கொண்டாராம். இந்த செய்தியை கேட்கும் போதே ஒரு அறிவுறுப்பையும் தருகிறது, வேதனையாகவும் இருக்கிறது. ஏன் சீன நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய நாட்டிலும் இந்த கலாச்சாரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இதை தடுப்பதற்கு மருத்துவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், டாய்லெட்டுக்கு போகும்போது இந்த மொபைல் போனை எடுத்துட்டு போக கூடாதுதான் ஒண்ணு. டாய்லெட்டுக்கு போகும்போது 5 10 நிமிடத்திற்கு மேலாக அங்க இருக்கக்கூடாதான், எழுந்திருச்சுமா. அப்படி அவங்க மீறி அங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூல நோய் போன்ற கடுமையான நோய்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கும் என்று கூறுகிறார்கள். இது எல்லோருக்கும் இந்த செய்தியை பகிரணும். அல்லது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது என கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.